உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய அடிக்கு ஒரு முறை தாம்பத்திய உறவில் ஈடுபட்டா உடல்ல நோய் பலகீனமாகுமா, காச நோய், ஆஸ்மா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்டிருக்காங்க. நிறைய செக்ஸ் பண்ணீங்கன்னா எந்த நோயும் வராது, நீண்ட நாள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் வாழ்நாள் 4 வருடம் 2 மாதங்கள் அதிகமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கு. ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஒரு 20 நன்மைகள் இருக்குது. செக்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் வருது. சளி, பல்வேறு நோய்கள் அண்டாமல் தடுக்கும் அந்த ஆன்டிபாடிஸ் அதிகமானதுனால. 2வது, நல்ல ஹார்மோன்கள் சுரக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. 3வது, தலைவலி, இந்த மூட்டி வலி, இல்லை மூடு சரியில்லாமல் இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வலி குறைஞ்சிரும். ஏன்னா மார்ஃபின் போன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் பிரெயின்லேருந்து சுரக்கும், வலி நிவாரணி. அது அதனால தான் அது திரும்ப திரும்ப எல்லாரும் செக்ஸ் பண்ணுறாங்க விரும்பி. அடுத்து தற்கொலை எண்ணங்கள் குறையும். செக்ஸு நிறைய பண்ணுறவங்க, சுய இன்பம் நிறைய பண்ணுறவங்க, அதே மாதிரி தாம்பத்திய உறவுல மனைவியோட நிறைய பண்ணுறவங்க தற்கொலை எண்ணங்கள் குறைவாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பேர் அதிகரிக்கும். ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு கம்மியாக வரும். ஹார்ட் அட்டாக் வர்றது 50% குறையுது. ப்ராஸ்டேட் கேன்சர் 44% குறைவாக வருது. பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் கம்மியாக வருது. ஏராளமான நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டவை, இதெல்லாம் யூகங்களில் சொல்கிறதில்ல. ஆனால் ஏன் அப்புறம் இந்த குழப்பங்கள் இருந்ததுன்னா, பல ஆய்வுகளுக்கு முன்னால் ஒரு 1700களில் எல்லாருமே ஆய்வுகள் பெருசாக இல்லை. அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, விந்து வெளியேற்றும் போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வைட்டல் ஃப்ளூயிட், முக்கியமான ஒரு சக்தியை இழந்துடுறோம், அதன் மூலமாக பாடி வீக் ஆயிரும் நம்பினாங்க. ஆங்கில மருத்துவமும் அப்படிதான். டாக்டர் டிசாட் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தார். அதை பற்றி நிறைய எழுதினார். நரம்பு வந்துடும், குழந்தை எல்லாம் போயிடும், நரம்பு வீக் ஆயிரும். கெலாக்ன்ற ஒரு பொருள் நீங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது அதுக்காக தான் உருவாக்குனாங்க. கெலாக் சாப்பிட்டா உடல் பலகீனமாக இருக்கும், அவங்க சுய இன்பம் பண்ண மாட்டாங்க, செக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கெலாக் காலை உணவாக நமக்கு இருக்கு. இதே போல் நிறைய தவறான நம்பிக்கைகள் அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் செக்ஸ் எ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. செக்ஸ் டெய்லி பண்ணிங்கன்னா உடல் நலமும் நல்லாயிருக்கும், நீங்கள் விவாகரத்தும் வராது அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது நிறைய ஆய்வுகள் 1995 பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் மெடிசன் ஒரு மிகப்பெரிய ஒரு 10,000 பேருக்கு ஆய்வுகள் பண்ணி செக்ஸுனுடைய பெனிஃபிட்ஸை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் நாம் சொல்கிறதில்ல. இந்த தொகுத்து உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் இந்த ஆய்வுகளை வெளியிட்டிருக்காங்க. யார் எந்த நாட்டில் எத்தனை பேரை வச்சு இந்த ஆய்வு பண்ணாங்க தெளிவாக இருக்குது. பல நேரம் டிவி ஷோக்கெல்லாம் அதை நாங்கள் வீடியோக்களாக காட்டியிருக்கோம். எந்த நாட்டில் யார் பண்ணுறாங்க அந்த மொத்த அறிக்கைகளையுமே பல முறை இதை நான் பேசியிருக்கேன். 20 நன்மைகள் இருக்குது. வாழ்நாள் அதிகமாகும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சோகம் குறையும், உடல் வலிகள் குறையும், இளமையாக இருப்பீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஆஸ்திரேலிய பெண்மணி மாடல் வந்திருந்தாங்க சென்னைக்கு. அப்போ நிருபர்கள் கேட்டாங்க, உங்கள் 40 வயது ஆகும் அந்த பெண்ணுக்கு, பார்க்குறதுக்கு ஒரு நம்ம ஒரு 22 23 மாதிரி இருப்பாங்க, நம்ம த்ரிஷா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இளமையாக இருக்கீங்க, இளமையோட ரகசியம் என்னன்னு அந்த பெண்கிட்ட கேட்டப்போ அவங்க சர்ப்ரைசிங்காக, நம்ம ஊர்லலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க, செக்ஸ் தான், ரெகுலராக நான் டெய்லி செக்ஸ் வச்சுக்குவேன் அப்படின்னாங்க. அது பரபரப்பாக அந்த காலகட்டத்தில் எல்லா பத்திரிகைகளையும் வந்தது தமிழ்நாட்டில். நம்ம ஊர்லலாம் அப்படி யாரும் பேச மாட்டாங்க. ஸோ இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. செக்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா இளமையாக இருப்பீங்க,
நல்ல உடல் வலுவும் நல்லா இருக்கும். செக்ஸ் ஒரு எக்ஸசைஸ், செக்ஸசைஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு 200லேருந்து 400 500 கலோரிகள் வந்து அதில் செலவாகும் நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது. இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் செக்ஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. இது ஏன் நம்ம மனதில் ஊன்று போயிருக்கு? தமிழ்நாடு போன்ற நாடுகளில் இது ஏன் ரொம்ப பேசுகிறாங்கன்னா, தமிழில் வந்து என்ன ஒரு கலாச்சாரம், இந்த சித்த வைத்தியம் பழைய முறைகளில் வந்து என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மூளையில் பிட்யூட்ரின்ற இடத்துல இருந்து விந்து உற்பத்தி ஆகுது, அது தண்டுவடம் வழியாக கீழே இறங்கி வந்து போகுது, ஒரு சொட்டு விந்து வந்து 100 சொட்டு அல்லது 40 சொட்டு ரத்தத்துக்கு இணையானது, இப்படிப்பட்ட பல நம்பிக்கைகள் இருந்தது. இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை, அது வேற நிரூபிக்கப்படலை, இதெல்லாம் நம்பிக்கைகள். இந்த தவறான நம்பிக்கைகள்லேருந்து அதை இழந்தோன்னா, விந்து விட்டவன் நொந்து கேட்டான், விந்து நீங்கள் நிறைய வெளியேற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியான தோணியில் வந்தது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செக்ஸ் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்னரோடு மட்டும் பண்ணுங்கள். பலரோட செக்ஸ் பண்ணிங்கன்னா பால்வினை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பால்வினை நோய்கள்லாம் ஹெச்ஐவி, பல்வேறு ஒரு 20-30 விதமான பால்வினை நோய்கள் இருக்குது, தேவையற்ற கர்ப்பம், இப்படி பல பிரச்சனைகள் வரலாம். அப்போது செக்ஸ் பண்ணுறது நல்லது, ஆனால் பார்ட்னரோட பண்ணுங்கள். நிறைய பார்ட்னர்ஸ் நம்பரை அதிகமாக்கிக்கிட்டிங்கன்னா நோய்கள் வர்றது பல மடங்கு அதிகமாகிடும். அதனால் வீக்னஸ்னால் வராது, தேவையில்லாத பலரோட பாலுறவுல ஈடுபட்டிங்கன்னா அதனால பால்வினை நோய்கள் வரலாம். மறுபடியும் ஆஸ்மா, டிபி இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என் கணவருக்கு 40 வயதுக்கு மேலாகுது, ஆர்வமாக இருக்கார், ஈடுபடலாமா, நல்லதான்னு கேட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து 50 வயதுக்கு மேலே ஆகுது கணவருக்கு, இது இனிமேல் தேவையா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம வளர்க்கப்படுற விதம் அங்கேருந்து தான் வருது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்டட் அப்ரிங்கிங் சொல்லுவோம். வளர்க்கப்பட்ட முறையில் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோடு வளர்ப்பாங்க. செக்ஸ்னால் தப்பு, அது கடவுளுக்கு எதிரானது. இன்றைக்கி அந்த போக்கு இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகும்போது செக்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க, மாதவிலக்கு வந்ததுன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க, சமையல் அறைக்கு போகாத குடும்பங்கள் நிறைய இருக்குது. அப்போது பழமையான கருத்தோட்டங்கள், விஞ்ஞானத்திற்கு எதிரான கண்ணோட்டங்களோடே நம்ம வளர்க்கப்படுறோம். ஒரு பொண்ணு பார்க்க போனால் என் பொண்ணு சாமியார் மாதிரி, அதாவது செக்ஸ்லேயே அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, நல்லவங்களாக இருப்பாங்கன்ற தோணியில் சொல்லுவாங்க. இதெல்லாம் சிக்கலை உண்டு பண்ணும். செக்ஸை பற்றிய ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டம் தான் சரியானது. ஒரு பக்கம் எக்ஸசிவ் செக்ஸ், கண்ணா பின்னான்னு பலரோட உறவு வச்சுக்கிறது. இன்னொரு பக்கம் செக்ஸு ஆர்வம் இல்லை, செக்ஸை கம்மியாக பண்ணுறது, இல்லை செக்ஸில் வெறுப்புத்தன்மை, இந்த ஆர்வம் குறைவு, வெறுப்பு, இதெல்லாமே நெகட்டிவ் சைடு. இந்த இரண்டுமே தவறானவை. அப்போ செக்ஸில் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான சரியான பார்வை மட்டும்தான் இருக்கணும். அது எந்த வயசு வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம்? 90 வயசு 95 வயசானாலும் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். இங்கே பண்ணியிருக்கோம் நாங்கள். இங்கே வந்து இன்னும் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு முஸ்லீம் வந்து அவர் வயது 87 அந்த மாதிரி இருந்தது. ஒரு 33 வயதான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டார். 3வது 4வது திருமணமாக இருக்கலாம். அவர் கொஞ்சம் வசதியானவர். அந்த பெண்ணுக்கு செக்ஸ் இன்பம் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். அந்த பொண்ணு குழந்தை கொடுக்கணும்னு ஐவிஎஃப்லாம் பண்ணிக்கிட்டார். இடையில் அவருக்கு கொரோனா வேற வந்தது, அதுலேருந்தும் தப்பிச்சார், கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்தார். ஸோ செக்ஸுக்கு வயதே இல்லை. நிறைய பேர் 90 வயதுகளில், 85 வயதுகளில், 75 ரொம்ப காமனாக நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். 80 வயதுலலாம் வர்றவங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்நாள் இப்போ அதிகமாகிக்கிட்டு இருக்கு. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசான ஆட்களை பார்த்தா பல்லு இருக்காது. இன்னைக்கு அந்த ஹெல்த்தை நீங்கள் சரியாக ஆக்கின ஒன்று எல்லாரும் நம்ம எல்லாம் பல்லோடு இருக்கிறோம். 50 வயதுள்ள எல்லாருமே பல்லோடு இருக்கிறோம். உடற்கு ஒழுங்காக வச்சுருக்கிறோம். தண்ணி அடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ புதுசாக அந்த கலாச்சாரம் அதிகமாகிருக்கு. ஆனால் நீங்கள் உடலை சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா 50 வயது 60 வயதெல்லாம்
முதுமையின் இளமை அது. அது முதுமையே இல்லை, அது இளமை தான். முதுமையின் இளமை அது. அப்போது நீங்கள் வாழ்க்கை வந்து 80-90 வயதாகும்போது குவாலிட்டி வெறும் மண்ணு மாதிரி வாழ்ந்துட முடியுமா? ஸோ நீங்கள் வசதியாக வாழணும், செக்ஸு மற்ற இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிட்ணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், உடல் உபாதை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். இது எல்லாமே குவாலிட்டி மட்டும் இல்லை, குவான்டிட்டி. அதனுடைய தரமும் நல்லா இருக்கும், வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கணும். அதில் செக்ஸ் இல்லாமல் வாழ்க்கை தரம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அப்போது தரமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னும் போது செக்ஸும் அதுக்குள்ளே வந்துடும். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு 70 வயது 60 70க்கு மேலே இது புதுசாக கல்யாணம் பண்ணாதீங்க, அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்படி பண்ணி சில சிக்கல்கள் வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த பண்ணலாம், அதுவும் பண்ணலாம், ஒன்றும் அப்சல்யூட் கான்ட்ரா இண்டிகேஷனில். அதில் சில விஷயங்களை கவனிச்சுக்கணும். ஏன்னா சில நேரங்களில் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் உங்கள் பிரச்சனை ஆகிடும். நீங்கள் 70 வயசாகி ரிட்டையர் ஆகியிருக்கலாம், ஒரு 60 55 வயசு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சேர்த்து உள்வாங்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் தனியாக ரிலாக்ஸாக இருக்கலான்னும் போது ரிலாக்ஸாக இல்லாது நிறைய சிக்கலில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய டாபிக். ஆனால் உங்கள் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக்ஸில் ஈடுபடலாம். அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. 2 பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக செக்ஸில் ஈடுபடலாம். செக்ஸ் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். அதுக்கு எண்ட் இல்லை என்றைக்குமே.